அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிபிசி. ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி, பணக்காரன், நடிகர்கள், கிராமம், நகரம் இப்படி ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெத்து கார்னா கெத்து அப்படிங்கிற காலகட்டங்களில் இருந்த ஒரு கார் அம்பாஸ்டர் கார். இந்த அம்பாஸ்டர் கார் வந்து பார்த்தீங்கன்னா இசுசு இன்ஜின். இப்போ இந்த கார் வந்து நம்மகிட்ட சேலுக்காக வந்திருக்கு. நம்ம இந்த அம்பாஸ்டரினுடைய இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்பாஸ்டர் காரினுடைய எக்ஸ்டீரியர் கிளிப் தான் பார்த்துட்ருக்கீங்க. பாடி லைன் எல்லாமே தெளிவாக இருக்குது. கீழே ரன்னிங் போர்டும் வந்து நல்லா இருக்குங்க. பெரிய அளவுக்கு வந்து இந்த ரஸ்ட்டு, டென்ட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. உங்களுக்கு டாப்லையும் வந்து நல்லாவே இருக்குங்க. அதாவது ரஸ்ட்டு பெரிய அளவில் இல்லை. உங்களுக்கு அந்த குரோம் இருக்குது பார்த்திங்களா, அங்கே மட்டும் ஒரு சின்ன ஒரு லைட்டான ஒரு ரஸ்ட்டு மட்டும் இருக்கும். வேறு இந்த வண்டியில் எக்ஸ்டீரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்குங்க. நம்ம இப்போ இன்டீரியர் பார்க்கலாம். இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயா சீட் கவர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு டோர் பேட் ஆகட்டும், அதே நேரத்தில் இந்த லெக் ரூம் ஆகட்டும், ஹெட் ரூம் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குது. உங்களுக்கு டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்களா உங்களுக்கு பக்காவாக குவாலிட்டியாக இருக்குங்க. அதே மியூசிக் சிஸ்டம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அப்பல்சரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராக இருக்குது. நம்ம நினைக்கிறத விடவுமே வந்து இந்த வண்டியில் நல்ல குவாலிட்டியாகவே வந்து இன்டீரியர் இருக்குங்க. அடேங்கப்பா, எத்தனை ஃபியூச்சர் இருக்குது பாருங்கள். கோயா சீட் கவரு, அலாய் வீலு, பவர் ஸ்டேரிங்கு, ஏசி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இசுசு இன்ஜினு. இந்த மாதிரி ஒரு அம்பாஸ்டர் காரில் வந்து ஒரு கஸ்டமர் என்னென்னவெல்லாம் எதிர்பார்ப்பாங்களோ அனைத்துமே வந்து இந்த காரில் இருக்குது. இந்த காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இசுசு இன்ஜினுங்க. உங்களுக்கு பாடி லைன் எல்லாமே வந்து க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குது. இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கோயா சீட் கவர் போட்டிருக்காங்க. ஏர் கண்டிஷன் இருக்குது, பவர் ஸ்டேரிங் இருக்குது, ஆடியோ சிஸ்டமும் இருக்குது. இதையும் தாண்டி இந்த காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மைலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அருமையாகவே கிடைக்கும். இந்த காரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2007 மாடலு. எஃப்சி வந்து 2027 வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து இல்லை. இந்த காருக்கு வந்து கஸ்டமர் சொல்லக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் ஷோ பண்ணியிருப்போம். இந்த காரை வாங்கணும்னு விருப்பம் இருக்குது, நீங்கள் வந்து இந்த காரினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் போயிட்டுருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணுன்னாலும் நீங்கள் அதே நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோசியல் மீடியா பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.